அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பெனாஸ் கஃபே. இன்றைக்கி நம்ம இஃப்தாருக்கு தேவையான வேலைகள் எல்லாமே செய்கிறதுக்கான ப்ரிப்ரேஷன் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ நோன்பு நாளில் நமக்கு கொஞ்சம் வேலைகளை சிம்பிளாக எப்படி நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அதுவும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் மேக் அண்ட் ஃப்ரீஸ் ஐட்டம்ஸும் கொஞ்சம் பார்க்க போகிறோம். கொஞ்சம் திங்ஸ்லாம் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணிக்கும் போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இஃப்தார் டைமில் நமக்கு வேலைகள் கொஞ்சம் ஈஸியாக முடியும். அதுக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் ஒர்க்லாம் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ எனக்கு என்ன தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் என்னோடய வேலைகளை நான் செஞ்சு வச்சுக்கிட்டேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் திங்ஸ் நம்ம வெளியிலே வாங்காமல் வீட்டிலே எந்த அளவுக்கு நம்ம ஹெல்த்தியாக செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் நான் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாத்தையுமே நம்ம வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே இப்போ போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் போயிருந்தேன். அப்போ நெஸ்டோவில் ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை நான் ரொம்ப நாளாக தேடிட்டும் இருந்தேன். ஸோ ஒரு 10 திரம்ஸ்க்கு 2 பாட்டில் அப்படிங்கிற மாதிரி ஆஃபர் போட்டிருந்தாங்க. பார்க்கும்போது நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா உங்களுக்கு ஏர் டைட்டாக இருந்துச்சு. சரி, உப்பு ஏதாவது போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் தேடிட்டு இருந்தேன். சரி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கடுத்து நமக்கு இஃப்தாருக்கு ஃபஸ்ட்டு தேவைப்பட போகிறது பேரிச்சம்பழம். ஸோ அதை ரெடி பண்ண போகிறேன். பேரிச்சம்பழம் நம்ம அப்படியே சாப்பிட்றத விட கொஞ்சம் பாதாம் ஏதாவது இல்லை நட்ஸ் ஏதாவது உள்ளே இன்சர்ட் பண்ணி கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறையா வீடியோஸ்லாம் இப்போ போயிட்டுருக்கு. சரி, நம்மளும் அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா இருந்துச்சு அப்படின்னா பிள்ளைங்களுக்கு அதை ரெகுலராக பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபஸ்ட்டு பேரிச்சம்பழம் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் உள்ளே இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துட்டு அந்த இடத்துல நம்ம பாதாம் பருப்பு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு பதிலாக பிஸ்தா அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு எது வேணாலும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் பார்த்துருந்தேன். ஸோ பாதாம் பருப்பு வச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ அதுக்காக நான் ஒரு பாதி அளவு மட்டும் பேரிச்சம்பழம் பாதாம் பருப்பு வச்சு இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கடுத்து நம்ம ரெடி பண்ண போகிறது வெனிலா மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பவுடர் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எந்த ஆர்டிஃபிஷியல் எதுவும் தேவையில்லை. இது நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு மில்க் ஷேக்லாம் பிள்ளைங்களுக்கு இஃப்தாருக்கு போட்டு கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு எந்த கப்பு நீங்கள் எடுக்கிறீங்களோ அதில் எல்லா மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவு சுகர், 1 கப் அளவு பால் பவுடர், 1 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் பவுடர், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் கலருக்காக எல்லாம் சேர்த்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ஏர்டைட்டான பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம வெளியிலே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதுக்கு நம்ம 2 கப் அளவுக்கு பால் சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு காய்ச்சணும். அதுக்கு அடுத்து ஒரு 1/4 கப் அளவுக்கு பாலில் ஒரு 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நமக்கு திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த பவுடர் நம்ம சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும். ஸோ பால் கொதித்து வந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு சுகர் கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த பாலையும் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டு இதை ஆற வச்சிடலாம். இது நமக்கு சூடாக குடிக்கிறோம் அப்படின்னாலும் மேலே கொஞ்சம் நட்ஸ் போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். இல்லைன்னா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நமக்கு சில்லுன்னு மில்க் ஷேக்காகவும் கொடுக்கலாம். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு ஹெல்த்தியாக தான் இருக்கும். பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இஃப்தார் டைமில் கொடுக்குறதுக்கு. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது சாக்லேட் மில்க் ஷேக் தான். இதுக்கு 1/2 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர், இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி தூள், இது எல்லாமே சேர்த்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். காஃபி தூள் மஸ்ட் இல்லை, ஆனால் சேர்க்கும் போது நல்லா உங்களுக்கு நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்கும் நமக்கு மில்க் ஷேக் குடிக்கும்போது. ஸோ அதுக்காக நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இதில் நம்ம சுகர் எதுவும் சேர்க்கலை. இதுவும் நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். சேம் மெத்தட் தான், நம்ம வெனிலா மில்க் ஷேக் பண்ண மாதிரி தான். ஸோ அது மாதிரியே எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து நம்ம ரெடி பண்ண போகிறது பிரெட் க்ரம்ஸ் தான். நான் ப்ரெட்டோட சைட்ஸை மட்டும் கட் பண்ணி மிக்சியில் போட்டு அடித்து நல்லா ஃபைன் பவுடராக அடித்து எடுத்துகிட்டு அதை நான் பிரெட் க்ரம்ஸ் பண்ணுறேன். நீங்கள் ஹோல் ப்ரெட்டும் போட்டு செய்கிறதுனால செஞ்சுக்கலாம். இதை நல்லா ஒரு அடி கனமான பேனில் போட்டுட்டு இதை கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை நல்லா கைவிடாமல் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கைவிடாமல் வறுத்து எடுத்தோம் அப்படின்னா நல்லா மணலாக கையில் ஒட்டாமல் வந்துடும். அவ்வளோதான், பிரெட் க்ரம்ஸு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வெளியில் வாங்க தேவையில்லை. லாஸ்ட் இயர் நான் வெளியில் தான் வாங்கியிருந்தேன். அதை விட எனக்கு வீட்டில் பண்ணியிருந்தது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் நிறையா அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன்.
அடுத்து நான் வந்து ரெடி பண்ண போகிறது பஜ்ஜி மிக்ஸ் தான் ரெடி பண்ண போகிறேன். பஜ்ஜி மிக்ஸ் வந்து நமக்கு ரெடியாக கையிலே எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு இஃப்தார் டைமில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த வேலை முடிக்கிறதுக்கு. ஸோ அதுக்காக நான் வந்து அரை கிலோ அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு இல்லை ஒரு 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களோட அரிசி மாவு பதத்தை பொறுத்து நான் ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், அதுக்கடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகாய்த்தூள், உப்பு வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட வந்து உங்களுக்கு ஃபுட் கலர் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து சோடா உப்பு சேர்க்க மாட்டேன், சில பேர் சேர்ப்பாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பஜ்ஜியை போட போகும்போது நீங்கள் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதை நம்ம வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இது நமக்கு கையில் இருந்தால் நமக்கு எல்லாமே பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பக்கோடா, பஜ்ஜி எல்லாமே போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து நம்ம ரெடி பண்ண போகிறது கஞ்சி மிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். கஞ்சி மிக்ஸ்க்கு வந்து நான் 1/2 கிலோ அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சில பேர் வந்து கடலைப்பருப்பு சேர்க்க மாட்டாங்க. உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு சேர்க்கும்போது நம்ம கஞ்சி குடிக்கும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது கூட வந்து கொஞ்சமாக கொண்டக்கல்லையும் நம்ம ஊற வச்சு கஞ்சி போடும்போது நம்ம வேக வச்சுக்கலாம் சேர்த்து. ஸோ அவ்வளோதான், கஞ்சி மிக்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து ப்ரிப்பரேஷன்லேயுமே போட்டிருக்கேன். நான் ரெகுலராக இது தான் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து நம்ம ரெடி பண்ணுறது பாதாம் பீசன் தான். பாதாம் பீசனை நம்ம அப்படியே ஊற வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால் அதை வந்து மிக்சியில் போட்டு அடித்து அதையும் ஒரு பாட்டிலில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து சம்சா விதையும் வாங்கி வச்சாச்சு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரெடியாக இருந்துச்சு அப்படின்னா இஃப்தார் டைம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம செய்ய போகிறது கடல் பாசி தான். கடல் பாசி இல்லாத இஃப்தாரே நமக்கு கிடையாது. ஸோ அதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல பவுடராக போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மெஷர்மெண்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில பேருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ நான் வந்து இந்த மாதிரி தான் செஞ்சுக்குவேன். இந்த மாதிரி செய்யும்போது எனக்கு 1 கப்புக்கு 1 டீஸ்பூன் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு அந்த பவுடர் சேர்த்து செய்யும்போது எனக்கு மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் எனக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பவுடராக போட்டு அதை பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து நம்ம லெமன் ஜூஸ் தான் எடுக்க போகிறோம். இந்த லெமன் ஜூஸும் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஜூஸ் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு இஃப்தார் டைமில் வேலைகளை வந்து குறைச்சிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த நோம்போட டயர்டு இல்லாமல் கொஞ்சம் குயிக்காக வேலையை முடிச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்கிறோம். ஸோ இது வந்து நமக்கு இஃப்தார் டைம் மட்டும் அப்படி இல்லை, நம்ம ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு இல்லை வந்து நம்ம நார்மலாகவே வீட்டில் கூட இந்த மாதிரிலாம் கூட செஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து நான் லாஸ்ட் இயர் வந்து ஐஸ் க்யூப் ட்ரேயில் போட்டு ஐஸ் க்யூபாக போட்டு எடுத்து வச்சுருந்தேன். எனக்கு அது அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ இந்த தடவை வந்து பாட்டிலில் ஊற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து நம்ம செய்ய போகிறது முக்கியமாக இஞ்சி பூண்டு தான் நமக்கு தேவைப்படும். ஸோ எல்லா விதமான டிஷ்ஷுக்குமே நமக்கு இஞ்சி பூண்டு தேவைப்படும். ஸோ அதுக்கு வந்து இஞ்சியும் பூண்டு எடுத்திருக்கேன். இஞ்சி வந்து ஒரு கைப்பிடி அளவு பூண்டை விட அதிகமாக எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து தனித்தனியாக ஃபஸ்ட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு லெமன் சேர்த்துக்கிறேன். லெமன் சேர்க்கும்போது உங்களுக்கு ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ லெமன் சேர்த்துக்கிட்டு அது கூட ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாமே சேர்த்துட்டு இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதையும் நல்லா மிக்சியில் போட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கும்போது நமக்கு பாதி வேலையே இருக்காது. இஞ்சி பூண்டு உரிக்கிறது நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த வேலையை குறைச்சிக்கிறதுக்காக நான் இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இது எல்லாமே நம்ம ரெகுலராக பண்ணிக்கிற வேலை தான். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நான் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது எனக்கு வந்து நான் குவான்டிட்டி நிறையா தான் செஞ்சுருக்கேன். ஸோ அதனால் இதை வந்து 2 பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு நமக்கு தேவைப்படுறப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து 2ஆக பிரிச்சுக்க போகிறேன். பாதி இஞ்சி பூண்டு வந்து நான் ஃப்ரிட்ஜ்லேயும் பாதி வந்து ஃப்ரீசர்லேயும் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரிட்ஜில் வைக்கிறத நம்ம பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் வைக்கிறத நம்ம ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃப்ரீசரில் வந்து நம்ம கண்ணாடி பாட்டில்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயே போட்டு நான் வந்து ஃப்ரீசரில் இந்த வந்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நமக்கு தேவையான இஞ்சி பூண்டும் ரெடி ஆகிடுச்சு.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் மிக்சர் தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு வந்து நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து விதை இல்லாமல் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி, அது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு லெமன், இது எல்லாமே சேர்த்து நல்ல மிக்ஸி ஜாரில் எந்த அளவுக்கு நம்ம பேஸ்ட்டாக அரைக்கணுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இது வந்து நம்ம நார்மலாக எப்போவுமே எல்லா ஜூஸுமே போடுவோம். அது கூட ஆல்டர்னேட்டிவாக நம்ம மாற்றி மாற்றி ஜூஸ் போடுறதுக்காக இதை நான் நெல்லிக்காய் ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு இதை வந்து நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இது எல்லாத்தையுமே நான் ஐஸ் ட்ரேயில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து நான் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ ஒரு கப்புக்கு ஒரு க்யூப் அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டாகவே இருக்கும். ஸோ இதை நான் வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டு மறுநாள் இதை வந்து பாக்ஸில் மாற்றி போட்டு வச்சுக்குவேன். ஸோ நமக்கு இதுவும் வந்து ஆல்டர்னேட்டிவாக நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இந்த ஜூஸ் வந்து நல்ல இம்யூனிட்டி பூஸ்டராக இருக்கும். அதுக்கடுத்து நமக்கு ஹேர் க்ரோத்துக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து நம்ம ரெகுலர் லைஃப்லேயுமே நம்ம வந்து இது செஞ்சுக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு இஃப்தார் டைமில் இந்த ஜூஸ் குடிக்கிறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ பிள்ளைங்க குடிக்காட்டி கூட நம்மளாவது குடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் கொஞ்சமாக செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இதை வந்து பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரீசரில் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி ஃப்ரீசரில் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்வீட் கார்ன் வந்து வாங்கி வச்சுருந்தேன். ஸோ ஸ்வீட் கார்ன் வந்து ஒரு 6 மாதம் வரைக்குமே நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ஸோ அதை எப்படி நம்ம ஃப்ரீஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். இதை வந்து நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே உதிர்த்தி எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம கட் பண்ணி எடுக்கிறத விட இந்த மாதிரி கையால் உதிர்த்து விட்டு எடுக்கும்போது உங்களுக்கு கார்ன் நல்லா முழுசாக கிடைக்கும். சில பேர் கட் பண்ணி சேர்க்குறது வந்து எனக்கு அந்தளவுக்கு பார்க்கும்போதே பிடிக்கல. பாதி கார்ன் வந்து வேஸ்ட்டாக போகிற மாதிரி தான் தோணும். ஸோ நான் வந்து எல்லாத்தையுமே உதிர்த்து எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுக்கிட்டு இதை எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு வந்து நல்ல ஒரு அகலமான பேன்லேயே நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 கிலோ அளவுக்கு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா மேலே நிற்கணும் அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்வீட் கார்ன் சேர்க்கும்போது அதுக்கு மேலே தண்ணி நல்லா நிற்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்வீட் கார்னையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே கீழேருந்து அந்த ஸ்வீட் கார்ன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மிதக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் கரெக்டான பக்குவமாக இருக்கும். ஸோ எல்லாமே மிதந்து மேலே வரணும். அந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக இதை வந்து நம்ம பார்த்துக்கணும். இதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் எடுக்கும். ரொம்ப நேரம்னா டைம் எடுக்காது. இதே மாதிரி தான் நம்ம பச்சை பட்டாணியாக இருந்தாலுமே நம்ம வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணணும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு 6 மாதம் வரைக்கும் நம்ம கெட்டு போகாமல் ஃப்ரீசர்லேயே வச்சு ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே மேலே வந்ததுக்கப்புறம் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை நல்லா உங்களுக்கு தேவைப்பட்டால் இதை கொதிக்க வச்சுக்கலாம். இல்லைன்னா அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதை நான் ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுட்டு அப்படியே தண்ணியை வடிச்சிடுறேன். தண்ணியை வடிச்சிட்டு இதுக்கப்புறம் நம்ம கை போடக்கூடாது. நல்லா ஃபுல்லாக ஆறி வந்துடட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து ஏர்டைட்டான பாக்ஸில் இல்லை ஜிப்லாக் பேக்கில் அந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா விதமான ரெசிபீஸ்க்குமே இந்த ஸ்வீட் கார்ன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து பிள்ளைங்களுக்கு சாட் மாதிரி செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இஃப்தார் டைமில் இந்த மாதிரி சாட் செஞ்சு சாப்பிட்றது, அந்த கஞ்சி கூட சாப்பிட்றதுக்கெலாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காகவே நான் வந்து ஸ்வீட் கார்ன் வாங்கி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் கைப்படாமல் ஃபுல்லாக பாக்ஸில் மாற்றி நான் வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது பேசிக்கான ஒரு சிக்கன் ஸ்டஃபிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்ல பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், அது ஒரு 3 இல்லை 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். பெரிய வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். அதோட ஈரப்பதம் எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சிக்கனை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா உங்களுக்கு கீமா மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயமும் இந்த சிக்கனும் ஒன்றா வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா உடச்சி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு சிக்கன் வெந்து வந்துடும். ரொம்ப நேரம் டைம் எடுக்காது, நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுனால. ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துடலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் பவுடர் சேர்த்துருக்கேன். அது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலா எல்லாமே உங்களுக்கு ஸ்மெல் மாதிரி நல்லா உங்களுக்கு அந்த சிக்கனோட நல்லா சேர்ந்து வரணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டோம் அப்படின்னா சிக்கன் நல்லா உங்களுக்கு தண்ணி விட்டு வெந்து வந்துடும்.
நான் வந்து கரம் மசாலா தூள் சேர்க்க மறந்துட்டேன். ஸோ இது அதுக்காக இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு, கொஞ்சமா மல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஸ்டஃபிங் தான். இந்த ஸ்டஃபிங் வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு சப்பாத்தியில் ரோல் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை முர்த்தபாலாம் செய்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதில் ஸ்டஃப் பண்ணி கூட நீங்கள் முர்த்தபா செஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு பேசிக்கான ஸ்டஃபிங் தான். இதை வந்து நீங்கள் ஃப்ரீசர்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 மாதம் அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு நோன்பு டயத்தில் இது கொஞ்சம் நமக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸோ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டு நான் எடுத்து வச்சுக்கிறேன். நான் வந்து ஒரு 2 நாள் கழித்து ஜாலர் முர்த்தபா தான் செஞ்சுருந்தேன். ஸோ அதுக்கு வந்து இந்த ஸ்டஃபிங்கை வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. இது வந்து நீங்கள் எல்லா விதமான சாப்பாட்டுக்குமே உங்களுக்கு வந்து ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஜாலர் முர்த்தபா வந்து உங்களுக்கு ரெசிபி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நோன்பு டயத்தில் இன்ஷால்லா நான் வந்து செய்கிற மாதிரி இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் வந்து எல்லா ஜாலர் தோசையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டஃபிங்கை உள்ளே இன்சர்ட் பண்ணி நல்லா நான் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். நமக்கு இஃப்தார் டைம்லலாம் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ பிள்ளைங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் டிஷ்ஷஸ்லாம் செஞ்சு கொடுக்குறோமோ அவங்களுக்கு நோன்பு வைக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக வைப்பாங்க. ஸோ அதுக்காக நான் பிள்ளைங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அந்த மாதிரி தான் நான் யோசித்து கொஞ்சம் இஃப்தார் டைம்லேயே செய்கிற மாதிரி பார்த்துக்குவேன். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்ப்ரிங் ரோல் வந்து ரெடி பண்ணி அதை நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பிரஸ்ட் சிக்கன் எடுத்திருக்கேன். எலும்பில்லாத சிக்கனாகவே எடுத்துக்கோங்க. நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கடுத்து பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். ரொம்ப பவுடராக இல்லாமல் கொஞ்சம் க்ரஷ் பண்ண மாதிரி பெப்பர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு 2 விசில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சிக்கன் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம பிச்சு போட்டு இதை வந்து செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஏற்ற மாதிரி 2 விசில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து வெந்ததுக்கு அப்புறம் இந்த சிக்கன் வந்து நம்ம எல்லாத்தையுமே எடுத்து செப்பரேட்டாக மாற்றி வச்சுக்கலாம். மாற்றி வச்சுட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த சிக்கன் எல்லாத்தையுமே பிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த சிக்கன் வேக வச்ச தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நம்ம சூப் ஏதாவது ரெடி பண்ணுறோம் அப்படின்னா இந்த தண்ணியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சிக்கன் ஸ்டாக்காக வந்து நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா ஆறிடுச்சு. இது எல்லாத்தையுமே நான் பிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட வந்து கொஞ்சமாக முட்டைக்கோஸ், கேரட், அப்புறம் கேப்சிகம், ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து இதை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பூண்டு வந்து செவந்துடக்கூடாது. லைட்டாக வதங்கின உடனே அதுக்கடுத்து ஸ்ப்ரிங் ஆனியனோட அடிப்பாகத்தை சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் முட்டைக்கோஸ், கேரட் எல்லாமே சேர்த்துக்கலாம். நம்ம வெஜிடபிள் எல்லாமே அடுத்தடுத்து சேர்க்க ஆரம்பிச்சிடணும். இதை வதங்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. காய் வந்து ரொம்ப வேகக்கூடாது. பாதி அளவுக்கு வெந்தாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃப் பண்ணி அது பொரிக்கும் போது உங்களுக்கு இன்னும் நல்லா வெந்து வரும். ஸோ நல்லா கடித்து சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப குழஞ்சி வேக வைக்க தேவையில்லை. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கேரட்டும் முட்டைக்கோஸும் நல்லா வெந்து வந்துடும். இதுக்கடுத்து நம்ம பிச்சு வச்சுருக்க அந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். நம்ம மஞ்சத்தூள் எதுவும் சேர்க்கல. நம்ம ஸ்ப்ரிங் ரோலுக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்க்கக்கூடாது. ஸோ அதனால் மஞ்சத்தூள் எதுவும் நம்ம சேர்க்காம சிக்கன் வேக வச்சுருக்கோம். ஸோ நம்ம பிச்சு வச்சுருக்க இந்த சிக்கன் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அது கூட வந்து இப்போ இதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் சேர்த்துடலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது ரொம்ப நேரம் வந்து வேக வைக்க தேவையில்லை. இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஸ்க்ரன்ச்சியாக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கும். ஸோ கேப்சிகம் சேர்த்துட்டு அது கூட ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டால் போதும், கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சூட்லேயே உங்களுக்கு வந்து அந்த கேப்சிகம் கொஞ்சம் வெந்து வரும். ஸோ கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டாக சேர்த்தா தான் உங்களுக்கு ஃப்ளேவரும் நல்லா எடுத்து கொடுக்கும். அவ்வளோதான், ஸ்ப்ரிங் ரோலுக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டஃபிங் ஆறுறதுக்குள்ளே நம்ம ரோல் செய்கிறதுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மைதா எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிறேன். இந்த ரோல் செஞ்சு நம்ம ஒட்டுறதுக்காக தான் இந்த பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம். நான் வந்து இந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் வந்து வெளியில் ரெடிமேடாக தான் வாங்கியிருக்கேன். ஸோ நான் இது மாதிரி கார்னராக எடுத்து வச்சுட்டு ஸ்டஃபிங்க்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த ஸ்டஃபிங் எடுத்து வச்சுட்டு இந்த பேஸ்ட்டு தடவி நல்லா அழகாக டைட்டாக நல்லா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா டைட்டாக நம்ம வந்து இந்த ரோல் ரெடி பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கும். ஸோ அவ்வளோதான், சூப்பராக ஸ்ப்ரிங் ரோலும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன்.
இது ஒரு 10 நிமிஷம் அந்த மாவு நம்ம தடவிருக்கோம் இல்லையா, அந்த ஈரப்பதம் காயறதுக்காக ஒரு 10 நிமிஷம் மட்டும் விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஜிப்லாக் பேக்கு இல்ல ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நான் இதை வந்து 2 தடவையாக பொரிக்கிற மாதிரி நான் வந்து பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்து வெளியில் எடுத்து எடுத்து வச்சு திரும்ப நம்ம வந்து உள்ளே வைக்கும்போது உங்களுக்கு அதோட தன்மை மாறிடும். ஸோ வந்து நம்ம ஒரு தடவை எடுத்தால் பொரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் 2 தடவை பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ சூப்பராக ஸ்ப்ரிங் ரோல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து அப்படியே நம்ம வெளியில் சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது சிக்கன் கட்லட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து எலும்போடையே இருக்கிற மாதிரி சிக்கன் எடுத்துக்கலாம். நார்மல் சிக்கனே எடுத்துக்கலாம். அது கூட ஒரு 3 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், பெப்பர் பவுடர், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு நம்ம எடுத்திருக்க சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதையும் வந்து நம்ம ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ சிக்கனும் உருளைக்கிழங்கு 2மே ஒன்றா வெந்து வந்துடும். நமக்கு தனித்தனியாக நம்ம வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெந்ததுக்கப்புறம் இந்த சிக்கனை தனியாக எடுத்து வச்சுட்டு உருளைக்கிழங்கையும் உடனடியாக மாற்றி வச்சுருங்க. நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அது ரொம்ப தண்ணி குடிச்சிடும். நமக்கு கட்லெட் வந்து உங்களுக்கு உதிர்ந்துட ஆரம்பிச்சிடும் நமக்கு எண்ணெயில் பொரிக்கும் போது. ஸோ அதனால் உருளைக்கிழங்கை உடனடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் சிக்கன் எல்லாத்தையுமே எலும்பெல்லாம் எடுத்து வச்சுட்டு இதை வந்து நான் ஒரு சாப்பரில் போட்டு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் நார்மலாக மிக்சியில் போட்டு எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து சாப்பரில் ஆனியன் கட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு சிக்கனை போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆனியனும் அதிலே கட் பண்ணி போட்டு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ சிக்கன் எல்லாமே நல்லா இந்த அளவுக்கு நல்லா பொடியாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கட்லெட்டில் நல்லா சேர்ந்து வரும். அதுக்கடுத்து ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதையும் நல்ல பொடியாக சாப்பரில் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கி வரணும். அதோட ஈரப்பதம் எல்லாமே போகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப உப்பு சேர்க்க வேண்டாம். நம்ம சிக்கனுக்கு உருளைக்கிழங்கு எல்லாமே வேகும்போது நமக்கு உப்பு சேர்த்துருக்கோம். வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்தா போதும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். இந்த ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி இந்த மசாலா எல்லாமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சிக்கன் பவுடர் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம். நம்ம இஷ்டம்தான். அதுக்கு தேவையான மசாலா நமக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனையும் நல்லா அதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நல்லா மசிச்சுட்டு அதையும் இந்த சிக்கனோட சேர்த்துட்டு அப்படியே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த உருளைக்கிழங்கு சிக்கன் எல்லாம் ஒன்றா வர்ற மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு வந்த போது லாஸ்ட்டாக மல்லி இலை சேர்த்துட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே ஆற விட்டுறலாம். நல்லா உருண்டு வருது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கட்லெட் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா ஆறட்டும். அதுக்கடுத்து இதுக்கு தேவையான கோட்டிங்க்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு பவுலில் 2 முட்டை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பெப்பர் அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். நான் வந்து வீட்டில் ரெடி பண்ணதை எடுக்கல. நான் முன்னாடி கடையில் வாங்கியிருந்தது இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம லாஸ்ட்டாக கட்லெட் செய்ய போகிற டைமில் அந்த எடுத்து வச்சுருக்க அந்த கட்லெட் மிக்ஸோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பிரெட் க்ரம்ஸும் சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கட்லெட் நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். நம்ம கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கணும், கையில் ஒட்டாத அளவுக்கு இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிரெட் க்ரம்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சம் கனமாக எடுத்திருக்கேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதை வந்து முட்டையில் ஒரு தடவை டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ்லையும் நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஸ்பூன் யூஸ் பண்ணியே நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நான் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக வந்து மேலே இருக்க தூள் எல்லாத்தையுமே டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து எண்ணெய் வந்து வீணாகாமல் இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் எல்லாமே எடுத்து வச்சுக்கிறேன். இதை வந்து நம்ம உடனடியாக வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு மேலே வந்து கிளிங் ரேப் போட்டு எடுத்துக்கிறேன். நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால மேலேருந்து தண்ணி ஏதாவது வடிஞ்சு இதை வந்து ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால மேலே வந்து கிளிங் ரேப் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து ஃப்ரீசரில் ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுறலாம். அப்போ வந்து நல்லா உங்களுக்கு ரெடி ஆகிடும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதையும் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம பிரித்து எடுத்து வச்சுக்கணும். அதாவது ஒரு தடவை எடுத்துகிட்டு நம்ம பொரிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப மறுபடியும் டீஃப்ரோஸ்ட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து 2 தடவைக்கு அதே மாதிரியே பிரித்து எடுத்திருக்கேன்.
அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது சமோசா ஸ்டஃபிங் தான். அதுக்கு வந்து 1/4 கிலோ அளவுக்கு நான் எலும்பில்லாத சிக்கன் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் இதை மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடுறேன். அதுக்கப்புறம் நல்ல எம்டி பேனாகவே இருக்கட்டும், நல்லா நான் வந்து இரும்பு பேன் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து எண்ணெயெல்லாம் சேர்க்கலை, டேரெக்டாக நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனை இது கூட சேர்த்துட்டு சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏன் எண்ணெய் சேர்க்கல அப்படின்னா, கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சேர்த்தோம்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு வெந்து வந்துடட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நல்லா வெந்துடும். சிக்கனே உங்களுக்கு ஆல்ரெடி நல்லா தண்ணி விட்டு வரும். ஸோ அந்த தண்ணியிலே தான் வெந்திருக்கு. நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல. கொஞ்சம் நம்ம உடச்சி விட்ட மாதிரி சிக்கனை வந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்துட்டோம் அப்படின்னா நல்லா சிக்கன் வெந்துடும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டு சிக்கன் வெந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10-15 நிமிஷத்துலேயே இந்த சிக்கன் ரெடி ஆகிடும். ஸோ நல்லா உங்களுக்கு உதிராக வந்திருக்கு பாருங்கள். மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ இந்த சிக்கன் நல்லா ஆற வச்சுட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸில் ஒரு சுற்று போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த சிக்கன் வேக வச்ச பேன்லேயே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் வதங்கலாம் கூடாது. நம்ம பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரியே நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து சும்மா உங்களுக்கு அந்த பச்சை வாசம் மாறணும் அந்தளவுக்கு வதங்கினா போதும். அது கூட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள் இல்லை ஜீரகத்தூள் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுவுமே உங்கள் ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி தான். ஸோ சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்க அந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக தேவைப்பட்டால் நீங்கள் மல்லி இலை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஆற வச்சுருங்க. வெங்காயம் வந்து ரொம்ப வதங்காமல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு சமோசா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சூப்பராக வந்து சமோசா ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், வெஜிடபிள் சமோசா எப்படி செய்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் அதை கூட நீங்கள் பார்த்து அதே மாதிரி வெஜிடபிளில் கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சிக்கன் சமோசா ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். இது வந்து நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் இது எப்படி மடிக்கிறது, என்ன எப்படி செய்கிறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், நான் எல்லா சமோசாவையுமே இதே மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். இதோட ஷீட்டுமே நான் வந்து ரெடிமேடாக தான் வாங்கி வச்சுட்டேன். வீட்டில் எதுவுமே ரெடி பண்ணலை. சமோசா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதையும் 2 பேட்சாக போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் ஓரளவுக்கு நான் வந்து என்னோடய இஃப்தார் டைம் வேலையை வந்து குறைச்சிக்கிறதுக்காக கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரிப்ரேஷனாக பண்ணி வச்சுருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய ரமதான் ப்ரிப்பரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. எனக்கு தேவையான மாதிரி எனக்கு கம்ஃபர்டபுளாக என்னென்ன தேவைப்படுமோ அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ரமதான் கரீம். பிள்ளைங்களையும் நல்ல நோன்பு வைக்கவும் அதுக்கான முக்கியத்துவங்களையும் எடுத்து சொல்லி அவங்கள வந்து நோன்பு வைக்க பழக்குங்க இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் எங்களுக்காக துவா செய்யுங்க. நாங்களும் உங்களுக்காக துவா செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.